பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில், இந்த புதிய நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையா, ஒரு தேவையா, ஏதோ ஒன்று உங்களை பயப்படுத்துதா? ஒன்றும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 29 14 வசனத்துல, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். உங்களுக்கு தான் சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த என்ன அதிசயம்? அவருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப அதிசயம்தான். உலகத்துல நடக்கிற நிறைய காரியம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். இந்த உப்பை கூட நீங்க பாத்தீங்கன்னா, இங்க விசாரித்த போது ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்குது. பூமிக்குள்ளேருந்து தண்ணீரா வருது. இதை பாத்தியில அப்படியே வச்சு வைக்கிறாங்க. 8 நாளைக்குள்ள உப்பாயிருதான். சில இடங்கள்ல 15 நாள் ஆகிறது. பாருங்க, இப்படி தண்ணிய அப்படியே வச்சு ஒரு ஆரோக்கியமான, நமக்கு அவசியமான உப்பாக மாறி விடுகிறது. இது எப்படிங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, கிரகிக்க முடியாத காரியம், அதிசயம். இந்த மாதிரி உலகத்துல ஆண்டவரால செய்யப்படுகிற நிறைய அதிசயங்கள், நமக்கு பிரயோஜனமான காரியங்களை அதிசயமாக ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. ஒரு தண்ணீரை அழகான உப்பாய் மாற்றின ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பிரயோஜனமில்லாத நினைக்கிற காரியத்தை நன்மையாய் மாற்றி விடுவார். ஒரு அதிசயம் உங்களுக்கு தேவைதானே? ஒரு அற்புதம் உங்களுக்கு அவசியம் தானே? ஏதோ ஒரு காரியத்துல உங்களை மனதை பாதிக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு அதிசயம் செய்வேன், நீங்க ஆச்சரியப்படும்படியான மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரண ஒரு தண்ணீரை ஒரு அழகான வெள்ளை நிறமுள்ள, ருசி உள்ள, அநேக பாதுகாப்பை கொடுக்கிற, நமக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு அருமையான பொருளாக, உப்பாக தேவன் மாற்ற முடியுமானால், உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க நினைக்கிற, உங்களை துக்கப்படுத்துகிற, ஒண்ணுக்கு உதவாதுன்னு நினைக்கிற காரியத்தை ஒரு அதிசயம் செய்து அதை நன்மையாய், ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்ற முடியும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த அதிசயத்தை நீங்க காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய காரியத்துல ஒரு அதிசயம் செய்து என்னை மகிழ்விக்க போகிறீர். நீர் எனக்கு அதிசயம் செய்கிற தேவன் என்பதை விசுவாசித்து ஒரு அதிசயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.